ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு நம்மை கொண்டே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசியாவில் பெரிய மருத்துவமனை வேலூர் சிஎம்சி மருத்துவமனை. அதை ஸ்தாபித்தவர் டாக்டர் ஐடாஸ்கர். ஆண்டவர் நல்லவர். அவங்க அப்பா ஜான் ஸ்கிடர். அவங்க அந்த நாட்களில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அமெரிக்காவில் இளம் வயதிலே ஐடாஸ்கர் படித்து கொண்டிருந்தார்கள். தன் தாயாருக்கு சுகவீனம் என்று கேள்விப்பட்டு அவளை சந்திக்க அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். வந்து அங்கிருந்து சென்னையிலிருந்து திண்டிவனம் வந்து அங்கே தங்கியிருந்தார்கள். ஒரு நாள் இரவு வந்து எழுப்புகிறார்கள். ஐயா, பிரசவம், அம்மாவை மிஷினரி அம்மா அனுப்புங்க, என் மனைவி பிரசவிக்க போகிறாள். அப்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது, என் கணவர் தான் மருத்துவர். அவங்க சொன்னாங்க, இல்லை, எங்கள் ஐதீகம் ஆண்கள் பிரசவம் பார்க்க சம்மதிக்க மாட்டோம். அந்த இரவு மாத்திரம் 3 சகோதரருடைய மனைவிகள் இறந்து போகிறார்கள். இது ஐடாஸ்கரை ரொம்ப பாதித்தது. அவர் திருப்பி போய் அந்த மரண செய்தி கேள்விப்பட்டு தன்னுடைய இந்தியா அவங்களுக்கு மிஷினரி ஊழியம் பிடித்தாலும் இங்கே உள்ள வறுமை, கஷ்டம், முன்னேற்றம் இல்லாமல் சூழ்நிலைமைகள் அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் மிஷினரியாக அமெரிக்காவிலேருந்து வந்த அன்றைக்கி முதல் மருத்துவ மிஷினரி அவங்க தான் வந்து தியாகம் பண்ணாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினாங்க. ஒரு அடைச்சி போட்ட கடையில் ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு ஆலமரமாய் இவ்வளவு பெரிய, ஒவ்வொரு நாளும் ஆயிரமான ஜனங்கள் சுகமாகி போகிற ஒரு பெரிய மருத்துவ சேவைக்கு அவங்க காரணமாக மாறினாங்க. மருத்துவ கல்லூரிக்கு அவங்க காரணமாக மாறினாங்க. அன்றைக்கு ஆற்காடு மாவட்டம் ஒரு கடினமான மாவட்டத்துக்கு அவங்க ஆசீர்வாதமாக மாறினாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்தது என்ன? வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 3:27. ஆமென். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்ய திராணி இருக்குமா? செய்யத்தக்கவங்க செய்யாமறாத. அப்படி செய்யாட்டா அது உனக்கு பாவம். ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்க. ஆமென். நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு. நன்மை செய்யுங்கள், குடும்பத்துக்கு மேன்மை வரும். நன்மை செய்யுங்கள், உங்கள் தலைமுறைக்கு மேன்மை வரும். அந்த கிருபைகளை இயேசப்பா உங்களுக்கு தருவார். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்ய கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.